என் பேர் விஜய். இந்த உலகத்தில் எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. எனக்காக இருந்தது ரெண்டே விஷயந்தான். ஒன்று லவ், இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ அது ரெண்டுமே என் கூட இல்லை. இதை விட்டால் எனக்கு வேறு வெளியே தெரியல. இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு கோலம் மாதிரி தான் தெரியும். ஆனால் என் இடத்துல என்ன தான் அதோட வழி என்னன்னு புரியும். யாரு? விஜய், ஆமாம். ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நான் எதுவும் பண்ணலையே. ஒரு நிமிஷம் லைன்டரா. அனகாப்தூர் விஜய் தானே நீங்கள்? நீங்கள் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ். டேய் இறங்கடா. டேய் இறங்கடா. விட்றா. டேய் இப்படி தப்புடா. நான் எப்படி பண்ண உனக்கு என்னடா? டேய் குடி. என்னதான் பிரச்சனை உனக்கு? சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு? ஏன்டா என்னடா ஆச்சு? ஏன்டா பண்ணுற? டேய் வாழ்க்கையே பிரச்சனை தான் சார். லவ் பண்ண பொண்ணும் கூட இல்லை, கூட இருந்த ஃப்ரெண்டும் இப்போ உயிரோடு இல்லை. அதான் இந்த முடிவு எடுத்தேன். டேய் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இதுக்கெல்லாம தற்கொலை பண்ண போவேன்? யாரா நீ? ஒன்று புரிஞ்சுக்கோ, இங்கே பிறப்பும் இறப்பும் அவன் கையில், நடுவில் வாழ்கிற வாழ்க்கை மட்டும் தான் நம்ம கையில். உன்னை புரிஞ்சுக்கும், உன் லைஃப் உன் கையில். தேவையில்லாத முடிவு எடுத்துகிட்டு லைஃபை கீஃபை எடுத்துக்காத. அதுதான். ஹலோ, எங்கடா இருக்க? நானா? நம்ம டீ கடையில் தான். என் ஃப்ரெண்டு அமித்னு ஒருத்தன், ரொம்ப ஜாலியான டைப், வருவான் பாரு. பெரிய மயிறு இவரு பின்னாடி தான் இருக்கான்னு சொல்றதுக்குள்ள ஃபோனை கட் பண்ற. இவர் விஜய்டா. ஹாய் ப்ரோ. அவ்வளோதாங்க லைஃப். ஒருத்தர் லைஃப்லையும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யும். தற்கொலைன்ற முடிவெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. எப்படி பிறக்கிறது நம்ம கையில் இல்லையோ, இறக்குறது நம்ம கையில் இல்லை.
நம்ம ஒருத்தரும் பிறந்ததுக்கப்புறம் நமக்கான டைம் கிளிக் கிளிக்னு ஓட ஆரம்பித்தோம். நம்ம பர்பஸ் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்து தான் ஆகணும், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். இதான் லைஃப்.